இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட புடமிடுதலின் அக்கினியை குறித்து நான் உங்களோடு ஒரு தியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு பெரிய நீண்ட பகுதி. இதன் முதல் பகுதியாக இந்த புடமிடுதலின் அக்கினி என்ன செய்கிறது, ஒரு ஊழியக்காரனை புடமிட்டு சுத்திகரிக்கிறது முதலாவது. இரண்டாவது, ஊழியக்காரனுடைய ஊழியங்களை புடமிட்டு சுத்திகரிக்கிறது. மூன்றாவது, அந்த ஊழியக்காரன் மூலமாய் ஆதாயம் செய்யப்பட்ட ஆத்துமாக்களை புடமிடுகிறது. இதில் நான் இந்த நாளில் முதலாவதாக ஒரு ஊழியக்காரனுடைய அல்லது அனைத்து ஊழியக்காரர்களுடைய ஊழியங்களை பரிசுத்த அக்கினி புடமிடுவது எப்படி என்பதை குறித்து இந்த நாளின் நிறை செய்தியின் வழியாக நம்மளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரையான வசனங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரையான வசனங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு ஊழியம் செய்தவனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14, 15 ஆகிய 5 வசனங்களிலே இக்காரியத்தை குறித்து சுட்டிக்காட்டுகிறார். ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியங்கள், அந்த ஊழியத்தின் பலன் பரிசுத்த அக்னியினால் அல்லது பரலோக அக்னியினால் புடமிடப்படும் போது அவன் செய்த வேலையினுடைய கூலி நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த பகுதியை படிக்கிறேன், கேளுங்கள். மனவிருப்பமுள்ள சகோதரர்கள் சகோதரிகள் இணைந்திருங்கள். ஒருவேளை மேகமூட்டம் இருக்கிறபடியினால் நெட் கனெக்ஷன் கிடைக்கல ஒழுங்கா, இடை நின்று விட்டால் வருத்தப்படாதீர்கள். அந்த வேதவசனம் படிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். ஆனாலும் அதுவும் ரட்சிக்கப்படுவதும் கூட அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்கினி ஒவ்வொரு ஊழியக்காரனையும் புடமிடும், பரிசோதிக்கும். அந்த ஊழியக்காரனுடைய அனைத்து ஊழியங்களையும் பரிசோதிக்கும். இந்த ஊழியக்காரன் மூலமாய் வந்து கூடின ஜனங்களையும் பரிசோதிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வேதவசனங்களை நாம் தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மல்கியாவை கொண்டு சொல்லுகிறார், அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்?
அவர் உட்கார்ந்து அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் என்று 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலே புடமிடுகிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அவர் உட்கார்ந்து 3ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டுக் கொண்டிருப்பார், வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவி புத்திரரை சுத்திகரித்து வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் புடமிடுவார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது ஊழியக்காரர்களை புடமிடுகிற அந்த நிகழ்வு. நான் இந்த செய்தியில அதை மேற்கோள் காட்டி இங்கே வருகிறேன். அவர்கள் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் எதற்காக 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் எதற்காக லேவியர்களை சுத்திகரிக்கிறார், புடமிடுகிறார் அக்னியில? அவர்களால் கூறியறிவிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களால் நடத்தப்படுகிற இறை மக்கள் கூட்டம் சுத்தமான பாத்திரத்திலே தேவனுக்கு படைக்கப்படுகிற காணிக்கைகளாக இருக்க வேண்டும் என்கிறார். எதற்காக ஊழியர்களை சுத்திகரிக்கிறார் என்றால், புடமிட்டு அக்னி சூளையிலே புடமிட்டு சுத்திகரிக்கிறார் என்றால், அவர்கள் சுத்தமான பாத்திரங்களிலே கர்த்தருக்கு காணிக்கையாக இவர்களுடைய ஊழியங்களின் வழியாக மீட்டெடுக்கப்படுகிற ஜனங்களை தேவனுக்கு காணிக்கையாக படைப்பதற்காக என்று சொல்லி இதை நான் அடுத்த செய்தியில 2வது செய்தியில தருகிறேன். 2ஆம் பகுதியிலே, இந்த பகுதியில நாம் இதை அனலைஸ், அதாவது சோதித்து ஒரு பரீட்சித்து பார்ப்போம். எப்படி இன்றைய ஊழியக்காரர்கள் வெகு பல ஆயிரம் லட்சம், பல 100 லட்சம் பேர் இருக்கிறார்கள் இல்லையா? எல்லா பிரிவு சபைகளிலுமாக சுமார் உலகம் முழுவதும் 5700க்கு அதிகமான பிரிவு சபைகள், பிரிவினை சபைகள் இருக்கிறது. இந்த சபைக்கு அந்த சபையை பிடிக்காது, அந்த சபைக்காரனுக்கு இந்த சபையை பிடிக்காது. ஆக மொத்தத்தில் 5700 சபைகள். இந்த ஜாதிகளும் மொழிகளும் பிரிந்திருப்பது போல் 3600க்கு அதிகமான ஜாதிகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதை சொல்ல போனால் அமெரிக்கர்களுக்கு, வெள்ளையர்களுக்கு நீக்ரோக்களை, கற்பர்களை பிடிக்கவில்லை. இந்தியாவில் ஆரியர்களுக்கு திராவிடர்களை பிடிக்கவில்லை. உயர் ஜாதிக்காரர்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்களை பிடிக்கவில்லை. தாழ்ந்த ஜாதிக்காரர்களுக்கு உயர் ஜாதிக்காரர்களை பிடிக்கவில்லை. அதுபோல உலகம் முழுவதிலும் 5700க்கு அதிகமான பிரிவினை சபைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சபையிலும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான சபைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு பிரிவுக்கும். இப்படிப்பட்ட சபைகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பல லட்சம் ஊழியக்காரர்கள் அல்லது கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் எடுத்துக்கொள்வோம் என்றால் பல லட்சம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் சுமார் தோராயமாக 50,000 முதல் 1,00,000 ஊழியக்காரர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். எல்லா சபை பிரிவுகளிலும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் தன்னார்வ ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய ஊழியங்களும் புடமிடப்பட்டு பார்த்தால், பரலோக அக்கினியினாலே புடமிடப்படுமானால் எத்தனை ஆத்துமாக்கள் மிஞ்சும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோமானால் அந்த ஊழியக்காரனுடைய ஆத்மாவே மிஞ்சுமா என்கிறது சந்தேகமாக இருக்கிறது. ஏன்? உங்களுக்கே தெரியும் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் கொன்றும் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படியும் தேவ ஜனங்களை, பூமியின் ஜனக்கூட்டத்தை கர்த்தருடைய மேய்ச்சலிலே மேய்த்து, நல்ல மேய்ச்சலிலே மேய்த்து, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி இறைமக்களை வழிநடத்தி, இறைமக்களுடைய பாவ அக்கிரம வாழ்க்கை முறையை விட்டு அவர்களை விலகச் செய்து, பாவ மன்னிப்பை தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளவும், பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளவும்
இறை மக்களை நடத்துகிற எந்த ஊழியக்காரனையும் காணவில்லை. இருக்கிறார்கள், ஆனால் வெளியே தெரியல. புரியுதா? வெளியே பிரபலமாய் இருக்கிறவர்கள் அனைவருமே பொய்யர்களும் பொய்யர்களின் கூட்டாளிகளுமாய் இருக்கிறார்கள். பொய் சாட்சிக்காரர்களின் கூட்டாளிகளுமாய், அவர்களால் விரும்பி ஆராதிக்கப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், உத்தம ஊழியர்கள் இருக்கிறார்கள். இறை மக்களை தங்களை நாடி வருகிற அல்லது தங்களிடம் கூடி வருகிற தாங்கள் வழிநடத்துகிற சபைகளிலே பாவத்தை விட்டு விலகுவதற்காக பாவத்தை குறித்து கண்டனம் செய்து பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். தேவ நீதியை குறித்து, அதாவது தேவ நீதியாகிய கிறிஸ்துவை குறித்து எச்சரிக்கையோடு கலப்படம் என்று பேசுகிற பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அல்லது தண்டனை தீர்ப்பை குறித்து எச்சரித்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வெளி உலகில் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட சபைகள் தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் இல்லை. அப்படிப்பட்ட சபைகளை குறித்து இறை மக்கள், அதாவது விசுவாசிகளின் கூட்டம் பிரபலப்படுத்துவதும் இல்லை வெளியே. ஏன்? பிடிக்காது. அங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்காது, அந்த பாஸ்டருக்கு வரங்கள் இல்லை, அந்த பாஸ்டருக்கு கிருபை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்? காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இங்க கண்டனம் பண்ணுகிற ஊழியக்காரனை யாருக்கும் பிடிக்காது. கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை பிரசங்கிக்கிறவர்களை யாருக்கும் பிடிக்காது. காரணம், பொய் சாட்சிகளையும் வசீகரமான பிரசங்கங்களையும் ஆசீர்வாத செழிப்பின் உபதேசங்களையும் அற்புதங்கள் அடையாளங்கள் இவைகளை குறித்து பிரசங்கித்தால் மக்களுக்கு புரியும், கேட்கும். இதற்காகத்தான் வர்றாங்க. இதை புரிந்து கொண்ட இன்றைய ஊழியக்காரர்களில் 97% பேர் 97% பேர் அற்புதங்களை குறித்து, கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், இன்று ஒரு அதிசயத்தை காண்பாய், நாளைக்கு ஒரு அற்புதத்தை காண்பாய் என்றெல்லாம் பிரசங்கிப்பார். அப்படிப்பட்டவங்களை ஈசல் மொய்ப்பது போல், அதாவது அழுகின மீனை ஈக்கள் மொய்ப்பது போல, மழை காலங்களில் விளக்கு வெளிச்சத்திலே விட்டில் பூச்சிகள் வந்து விழுவது போல், சாகப் போகிறோம் என்று தெரியாமல் விட்டு பூச்சிகள் எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளிலே வந்து விழுகிறது. ஈசல் பூச்சிகள், கரையான்கள், இறகு முறைத்த கரையான்கள், எறும்புகள், சாகப் போகிறோம் என்று தெரியாமல் மின்சார விளக்குகளிலும் எரிந்து கொண்டிருக்கிற, ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகளிலும் வந்து விழுகிறது. அதுபோல ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிற, அதிசயங்களை தேடி ஓடுகிற, அற்புதங்களை தேடி ஓடுகிற, வாழ்வியல் ஐஸ்வர்யங்களை, வாழ்வுக்கு தேவையான உலக ஐஸ்வர்யங்களை நாடி தேடி ஓடுகிற ஒரு பெருங்கூட்டம், அதாவது 97 விழுக்காடு ஜனக்கூட்டம் இப்படிப்பட்ட பிரசங்கிகளை தேடி ஓடுகிறார்கள். முடிவு நித்திய மரணம் என்பது இவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவன் வாய்களையே சொல்லுவான், ஓ ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம், இவர்களெல்லாம் நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுவார்கள். இவன் பாவத்தை விட்டு விலகவே செய்திருக்க மாட்டான். மாம்ச சரீரத்தில் இருக்கிற பாவ இச்சைகளின் அருவருப்புகளை விட்டு விலகி மனம் திரும்பவே இருந்திருக்க மாட்டான். பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றிருக்கவே மாட்டான். எப்ப ஜபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அக்கா ஐயா என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஐயா என்னை ஆசீர்வதியும், ஐயா என் மக்களை ஆசீர்வதியும், இப்படித்தான் ஜபம் பண்ணிட்டு இருப்பான். பாவம்ங்கிறது அவனுக்கு கசப்பான பொருள் போல, வேப்பங்காய் போல கசக்கும் பாவத்தை குறித்து பேசினால். இதை புரிந்து கொண்ட பிரசங்கிகளும் என்ன செய்கிறார்கள்? இன்றைய ஊழியக்காரர்களும் எல்லா சபை பிரிவுகளிலும் இருக்கிறார்கள். அனைத்து சபை பிரிவுகளிலும் இந்த கூட்டம் போல போதகர்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள்.
இதை புரிந்து கொண்ட மக்களுடைய விருப்பம் என்ன என்பதை, எதிர்பார்ப்பு என்ன, மக்கள் எதற்காக சபைக்கு வருகிறார், திருச்சபைக்கு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட இந்த போதகர்கள், ஊழியக்காரர்கள் மக்களை ஒரு கவர்ச்சி பொருளாகத்தான் பார்க்கிறார்கள். அவர்களை கவர்ந்து எழுப்புகிற அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், செல்வ செழிப்பு இவைகளை குறித்தே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இதுதான் கிறிஸ்தவம்னா இதுதான் புரிஞ்சு மக்களுக்கு அந்த அந்த உணர்வு அவர்களுடைய இருதயத்தை நிறைத்துக் கொண்டது. அந்த நிலைக்கு போதகர்களும் ஊழியர்களும் இறைமக்களும் மாறிக்கொண்டிருக்கிறார், கிறிஸ்தவர்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களை இறைமக்கள் என்று சொல்வதற்குரிய என்ன தகுதியும் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு 3 விழுக்காடு, 100க்கு 3 பேர் உண்மையான ஊழியக்காரர்கள், பாவத்தை குறித்து கண்டனம் செய்கிறவர்கள், தேவநீதியாகிய கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், கிறிஸ்து யார், தேவனுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்பதை எல்லாம் குறித்து தெளிவாக விளக்கி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். வரப்போகிற தண்டனை தீர்ப்பை, நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். பாவங்களை குறித்து, தற்காலத்தில் இருக்கிற நிலை பெறுகிற பாவங்களை குறித்து, பாவ அட்டூழியங்களை குறித்து எச்சரித்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்களெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க. நான் முதல்ல சொன்னது போல அவர்கிட்ட வரம் இல்லைங்க, வரம் பெற்ற ஊழியக்காரரை தேடுவோம். இல்லைன்னா அவர்கிட்ட கிருபை இல்லைங்க. அவர்கிட்ட போனா அவர் சும்மா பேசினதே பாவத்தை குறித்தே பேசிட்டு இருக்காரு, ஆசீர்வாதத்தை குறித்து பேசவே மாட்டேங்காரு. உண்மைதான், அவர் பேச மாட்டாரு. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நல்ல ஊழியக்காரனுக்கு தேவையில்லை. சத்தியத்தை பிரசங்கிக்கிற சத்திய ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஊழியக்காரனுக்கு என்ன தேவையில்லை? உலகத்தின் ஐஸ்வர்யங்களோ உலகத்தின் ஆசீர்வாதங்களோ தேவையில்லை என்பதை இந்த கிறிஸ்தவ கூட்டம் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அதனால் தான் சொல்லுகிறார். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த போதகர்கள் எல்லாம், நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனா பாவத்தை விட்டு விலகி இருக்க மாட்டான், மனம் திரும்பவே செய்திருக்க மாட்டான். அவனை பார்த்து நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் நீங்கள் எல்லாம் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். ஒரு மகா பாவியை பார்த்து, பாவம்னா என்னன்னே தெரியல அவனுக்கு, பாவத்தை விட்டு விலகவே அவனுக்கு மனம் இல்லை. அப்படிப்பட்டவனை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ அபிஷேகம் பெற்றவன், நீ மறுபடி பிறந்தவன், நீ பரிசுத்தவான் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு இன்பமா தான் இருக்கும். ஓ, ஆனா மனசுக்குள்ள யோசிக்கிறானு கூட தெரியல. இந்த பாஸ்டர், இந்த ஊழியக்காரர் என்ன பார்த்து பரிசுத்தவான்ங்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டவங்கிறாரு, நீ ஆவி அபிஷேகம் பெற்றவங்கிறாரு. பாவியே, உனக்கு தெரியாது? அவன் பொய் சொல்றான், உன்னை வசீகரிக்கிறான், உன்னை வஞ்ச புகழ்ச்சியினால் உன்னை ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ஆவி அபிஷேகம் பெற்றவன், நீ பரிசுத்தவான், நீ மறுபடி பிறந்தவன் என்று உன்னை புகழுகிறான் என்று உனக்கு புரியல? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பரலோகம் போக மாட்டார்கள். ஏன்னா உலக ஐஸ்வர்யங்களுக்காக, உலக ஆதாயங்களுக்காக இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். சம்பாத்திய தொழிலாக, ஆதாய தொழிலாக நற்செய்தி அறிவிக்கிற பணியை, கிறிஸ்துவின் ஊழியத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியம் என்று. இவர்களை நாடி போகிற மக்களும் அப்படித்தான். உலக ஆசீர்வாதங்கள், உலக ஐஸ்வர்யங்கள், உலக செல்வங்கள், செழிப்புகள், உலகத்தின் மேன்மைகளுக்காகத்தான் இங்கே ஓடுகிறார்கள். அதனால் சொல்கிறேன், இவர்கள் மனம் திரும்ப போவதும் இல்லை, பாவத்தை விட்டு விலகப் போவதும் இல்லை, மனம் திரும்ப போவதும் இல்லை, ரட்சிக்கப்படுவதும் இல்லை, பாவ மன்னிப்பை பெறுவதும் இல்லை, ரட்சிக்கப்படுவதும் இல்லை, ஆவி அபிஷேகம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவதும் இல்லை, மறுபடி பிறப்பதும் இல்லை. பின்ன எப்படி பரலோகத்துக்கு போவாங்க? நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரையும் குறை சொல்லல, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த பூமியில் இருக்கிற ஊழியங்களை குறித்தும், ஊழியக்காரர்களை குறித்தும், அவர்களால் நடத்தப்படுகிற இந்த மக்கள் கூட்டத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறார். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே ஒரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஏன்?
இன்றைய சபைகள் 5700க்கு அதிகமான சபை பிரிவு நிறுவனங்கள் இருக்கின்றன. இவைகளில் எல்லாம் லட்சக்கணக்கான சபைகள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவிலே அஸ்திவாரம் போட்டிருக்க. நாங்கள் எங்கள் சபைதான் கிறிஸ்துவின் சபை, எங்கள் சபைதான் சத்திய சபை, எங்கள் சபைதான் ஆதி பெந்தேகோஸ்தே சபை என்றெல்லாம் பெயர் சூட்டி பட்டமைத்துக் கொள்கிறார்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒரு ஊழியக்காரனாலும் முடியாது. அந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் அது நித்திய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய பரீட்சிக்கப்பட்ட கல்லும் விலையேறப்பட்ட கல்லும் ஆகிய, அதாவது கல்வாரி சிலுவையிலே சோதிக்கப்பட்ட கல்லும் புடமிடப்பட்ட கல்லும் விலையேறப்பட்ட கல்லும் ஆகிய இயேசு கிறிஸ்துவாகிய நித்திய கண்மலை என்கிற கல்லே திட அஸ்திபாரமாக இருக்கிறது. அதன் மேல் 12 அப்போஸ்தலர்களாகிய அஸ்திபார கற்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 12 அப்போஸ்தலர்களாகிய பேதுரு உட்பட பவுல் முதலான 12 அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்களாக இருக்கிறார்கள். அந்த அஸ்திபார கற்களின் மேல் அந்த திட அஸ்திபாரமாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படுகிற அந்த 12 அஸ்திபார கற்களாகிய அப்போஸ்தலர்களின் வழியிலே அவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட தேவனுடைய சபை, அதுதான் உண்மையான கிறிஸ்துவின் சபை. அந்த சபை இன்னைக்கு பூமியில் இல்லை, கலங்கப்பட்டு போயிற்று. அப்போஸ்தலர்களால் கிறிஸ்துவின் நித்திய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட தேவனுடைய மாளிகையாகிய சபை, அல்லது தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமே இருக்கிற சபை இன்று சீர்கட்டழிந்து கொண்டிருக்கிறது. உண்மையில அந்த சபை பரிசுத்தவான்களின் சபையாக அங்கே பாதுகாக்கப்படுகிறது, அது வேற. அந்த சபையை தொடர்ந்து 2000 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற கட்டி எழுப்பப்படுகிற சபைகள் எல்லாம் பிரிவினை சபைகள், கிறிஸ்துவின் சபைகள் அல்ல. சொந்த பெயர் பிரஸ்தாபங்களுக்காக, சுய மேன்மைகளுக்காக கட்டி எழுப்பப்படுகிற சபைகள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அதைத்தான் நான் சொல்லுகிறார். ஒருவன் 1 கொரிந்தியர் 3:12 ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் அப்போஸ்தலர்களால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த சபையை, தேவனுடைய மாளிகை ஆகிய கிறிஸ்துவின் சபையின் மேல் அதோடு இணைத்து நீ கட்டுவது புல். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் நீ பொன்னினால் கட்டலாம், வெள்ளியினால் கட்டலாம், விலையேறப்பட்ட கல், அதாவது ரத்தின கற்களால் கட்டலாம். 12 வகையான 13 வகையான ரத்தின கற்கள் இருக்கிறது. அதுபோல அந்த ரத்தின கற்களால் கட்டலாம். மரத்தால் சாதாரண கருங்கற்களால் கட்டலாம், கூழாங்கற்களால் கட்டலாம், இல்லையா? நீ எதை வேணும்னாலும் கட்டலாம், அதுக்கு தடை இல்லை. அதான் சொல்லுறார். மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டும் கட்டலாம். தாளடிகள் வைக்கோல்களை கொண்டும் கட்டலாம், புல்லை கொண்டும் கட்டலாம், மரங்களை கொண்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்டலாம். ஏன்னா இங்கு சாதாரணமாக கட்டப்படுகிற தேவாலயங்கள் எல்லாம் மண்ணினாலும் கற்களினாலும் கருங்கற்களினாலும் செங்கற்களினாலும் சிமெண்ட் கற்களினாலும் மணலாலும் சிமெண்டாலும் மண்ணாலும் தானே கட்டப்படுகிறது. மரங்களாலும் புல்லாலும் இதுபோல கட்டலாம். யார் வேணும்னாலும் சபை கட்டலாங்க, எப்படியும் கட்டலாம். ஆனால் ஒரு நிமிடம், அவர் என்ன சொல்ல வருகிறார்? அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது. அதாவது எல்லாருடைய வேலைப்பாடுகளும் எல்லாரும் செய்த ஊழியங்களின் நிறைவும் ஒரு நாளிலே வெளிப்படுத்தப்படும். அது எப்படியாம் அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3:13 அவனவனுடைய வேலைப்பாடு, அதாவது ஒவ்வொருவருடைய ஊழியங்களும். நான் செய்த ஊழியமும் ஒரு நாள் வெளிப்படும், இல்லையா? நீங்கள் செய்கிற ஊழியங்களும் ஒரு நாள் வெளிப்படும்.
அதுபோல இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலம் துவக்கி அவருடைய வருகையின் நாள் மட்டும், இந்த பூமியின் கடைசி நாள் மட்டும், அக்கிரமங்களுக்கு முடிவு வரும் காலம் மட்டும் பரிசுத்தாவியானவர் சபையை எடுத்துக்கொள்ள, இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ள, பரிசுத்தாவியானவரையும் சபையையும் எடுத்துக்கொள்ள வரும் நாள் மட்டும் இந்த ஊழியத்திலே இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிற அனைவருடைய ஊழியங்களும் ஒரு நாள் அதன் முடிவு பரிசோதனை செய்து வெளிப்படுத்தப்படும். அது எப்படியாம்? அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அந்த நாளானது, எந்த நாளிலே அது வெளிப்படுத்தப்படுகிறதோ அந்த நாளானது அதை விளங்க பண்ணும். அது எந்த நாள்? கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாள், தேவனுடைய தண்டனை தீர்ப்பின் நாள். கடைசி நியாய தீர்ப்பு அல்ல, தேவனுடைய தண்டனை தீர்ப்பின் நாள். மகா கொடிதான நாள். அந்த நாள் மகா பயங்கரமான நாள். அதைத்தான் இங்கே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நான் இதற்கு முந்தின செய்தியிலே கொடுத்திருந்தேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த செய்தி தான் இதற்கு முந்தின செய்தியாக 823ஆம் செய்தியாக கொடுத்திருந்தேன். அதுக்கு இடையில பிறகு 2 செய்தி கொடுத்திருக்கிறேன். அது வேற, அது இந்த தொடர் செய்திகளில் வராது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது சூளையை போல் எரிகிற நாள் வருகிறது. அந்த நாள் அந்த கர்த்தருடைய மகா பயங்கரமான நாள், சூளையை போல் எரிகிற நாள். அந்த நாள் எப்படி இருக்குமாம்? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவுகிற நாள். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதில்லை. அப்படி மகா கடூரமும் பயங்கரமுமான மரண ஓலங்களின் நாள் அந்த நாள். 3ஆம் வசனம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவைகளுக்கு முன்பாக அந்த வரப்போகிற அந்த சேனை ஒரு பலத்த ஒரு ஜாதி, அந்த ஜாதிக்கு முன்பாக, பலத்த ஜாதின்னா மனுஷங்க இல்ல, நீங்க மனுஷங்கன்னு நினைச்ச கூடாது. ஜாதின்னா உடனே மனுஷனைத்தான் ஞாபகம் வரும். ஜாதின்னா மனுஷன்கள் அல்ல. இது ஒரு உன்னதமான சேனை, கர்த்தருடைய யுத்த சேனை. அதாவது அக்னியை கக்குகிற, பற்றியிருக்கிற அக்னியை போல அக்னி ஜுவாலைகளை வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிற குதிரைகளுக்கு ஒப்பான தேவ சேனை, யுத்த சேனை. கொள்ளிவாய் சர்ப்பங்களின் சேனை, கொள்ளிவாய் சர்ப்பங்களின் சேனை. அந்த சேனை வருகிறது. அது வருஷங்களில் இனி தலைமுறையாக அப்படி ஒரு சேனை வரப்போவதில்லை. இதற்கு முன்பும் வந்ததில்லை. அப்படி ஒரு சேனை வருகிறது. எந்த நாளிலே? சூளையை போல் எரிகிற கர்த்தருடைய நாளிலே இந்த சேனை வரும். அவைகளுக்கு முன்பாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். ஜுவாலைன்னா அக்னி ஜுவாலை தான். அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல் ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். இதை இப்ப விவரிக்க நேரம் இல்லை.
இந்த சேனை எது? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதற்கு முன்பு சில செய்திகளில் சொல்லியிருக்கேன். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை 3 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்பிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்த பண்ணப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அந்த நாள் ஒரு நாள் அல்ல, ஏறக்குறைய ஒன்றே கால் வருடம். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். அவைகளுடைய எண்ணிக்கையை அவர் சொல்லுகிறார். அந்த 4 தூதர்களுக்கும் அவிழ்த்து விடப்படுகிற 4 தூதர்களுடைய யுத்த சேனை, தலா ஒவ்வொரு தூதனுக்கும் 5 கோடி யுத்த சேனைகள். இந்த 5 கோடி 4 பேர் 20 கோடி யுத்த சேனைகளுக்கு தலைவர்கள் வருகிறார்கள். அவிழ்த்து விடப்பட்டாயிற்று. அவங்க யாரும் கட்டளை இல்லை. ஐப்பிராத் நதியின் கரையிலே கட்டப்பட்டிருந்தவர்கள், ஜீவ நதியின் கரையிலே கட்டப்பட்டிருந்தவர்கள் அவிழ்த்து விடப்பட்டாயிற்று. ஐப்பிராத் நதி வற்றியும் போயிற்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த 4 ஜீவன்களும் 4 தூதர்களும் அவர்களுடைய யுத்த சேனைகளும் வருகிறது. அதுதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களிலே சொல்லப்படுகிற இந்த பலத்த ஜாதி, திரள் கூட்ட ஜாதி, யுத்த சேனை. இது ஒரு வித்தியாசமான ஜாதி. கர்த்தருடைய யுத்த சேனை, கொள்ளிவாய் சர்ப்பங்களின் சேனை. அது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த நாள் அவருடைய வேலைப்பாடை இந்த பூமியிலே இதுவரையிலும், இந்த நாள் கிறிஸ்துவன் அந்த நாள் வருகிற வரையிலும், அக்கி சூளையை போல் எரிகிற அந்த அக்னி பற்றி எரிகிற அந்த நாள் வரும் வரையிலும் ஊழியம் செய்கிற அனைவருடைய ஊழியங்களும், அனைவருடைய சரீரங்களும் ஆத்மாக்களும் புடமிடப்பட்ட அக்னியினால் பரிசோதிக்கப்படும் என்று தான் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு கொரிந்து சபையாருக்கு பேசுகிறார், நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அதாவது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அந்த நாளானது அதை விளங்க பண்ணும். ஒவ்வொருவருடைய வேலைகளையும், நான் செய்த ஊழியங்கள், ஒவ்வொருவரும் செய்த ஊழியங்களை, அந்த ஊழியத்தின் நிமித்தமா எத்தனை ஆத்துமாக்கள் மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் அந்த நாள் அதை வெளிப்படுத்தும். ஒவ்வொருவருடைய செயல்களையும் வேலைகளையும், ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக செய்த வேலைகள், நற்செய்தி ஊழியங்கள், விசுவாச ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், அற்புத ஊழியங்கள், அடையாளங்கள், அதிசய ஊழியங்கள், மீட்பின் ஊழியங்கள், ரட்சிப்பின் ஊழியங்கள், பரலோக ராஜ்யத்தின் ஊழியங்கள் என்று பல்வேறு வகைகளிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களுடைய பிரதிபலன் என்னவென்று, அதில் இருக்கிற பலன் என்ன என்பதை அந்த அக்னி பரிசோதிக்கும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அக்னி தான் வெளிப்படுத்தப்படும். ஏன் முந்தின வசனம் சொல்லுகிறது, பொன்னினாலும் கட்டியிருக்கிறார்கள் தேவனுடைய சபையை, கிறிஸ்துவன் சபையை மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய ஆத்துமாக்களாகிய சுத்த பொன்னினாலும் தேவனுடைய சபை கட்டப்பட்டிருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட சுத்த வெள்ளியினாலும் தேவனுடைய சபை கட்டப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்ட ரத்தின கற்களாலும் தேவனுடைய சபை கட்டப்பட்டிருக்கிறது. மரங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிறது, புல்லினாலும் கட்டப்பட்டிருக்கிறது, வைக்கோலினாலும் பதறினாலும் கட்டப்பட்டிருக்கிறது, தாளடிகளாலும் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் எது பிரயோஜனமானது என்று அக்னி சோதிக்கும். அந்த பற்றியறிகிற அக்னி வெளிப்படுத்தின யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2ஆம் 3ஆம் வசனங்களிலே அவைகளுக்கு அந்த பலத்த ஜாதி அக்னியாய் பற்றியிருக்கிற அந்த பலத்த குதிரை சேனைகள், குதிரை வீரர்களின் சேனைகள் வருகிற போது அவைகளுக்கு முன்பாக இந்த பூமி ஏதேன் தோட்டத்தை, நல்ல செழிப்பான ஏதேன் தோட்டத்தை போல இருக்குமா. அவைகள் வந்து கடந்து சென்ற பிற்பாடு இந்த பதர், புல்லு, மரம், இந்த கூழாங்கற்கள் எல்லாம் அங்கே எரிஞ்சு நாசமா போயிடும்.
அவைகளுக்கு பின்னாக அக்கினி, அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகள் கடந்து சென்ற பின்பாக அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகள் கடந்து சென்ற பிற்பாடு அந்த பூமி பாழாக்கப்பட்ட வனாந்தரத்தை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நாள், அந்த நாளிலே இந்த ஊழியக்காரர்கள், இந்த லட்சோபலட்சம் கோடானு கோடி ஊழியக்காரர்கள் உலகமெங்கிலும் இருந்து ஆத்துமா அறுவடையின் பணி வேலையை, கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய வேலை, ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்கிற வேலை, அந்த வேலையை செய்தவர்களுடைய அந்த பிரதிபலன், அவர்கள் செய்த வேலை, எத்தனை ஆத்துமாக்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார்கள், தங்கள் சபைகளிலே எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களை கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த அக்கினி அன்று சோதிக்கும். அதிசயங்களின் ஊழியம் செய்தவனையும் சோதிக்கும். அந்த அதிசயங்களை நாடி தேடி அங்கே ஓடினவர்களையும் சோதிக்கும். அப்படின்னா என்ன செய்யும்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்ய செல்வ செழிப்பின் ஐஸ்வர்யங்களையும் தாடி தேடி வரம் பெற்ற ஊழியர்களை, தேவனுடைய மனுஷர்களை, பரிசுத்தவான்களை, மறுபடி பிறந்தவர்களை, இவர்களை எல்லாம் மறுபடி பிறக்க வைத்தவர்களை தேடி அவர்களிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று, அவர்கள் மூலமாய் ஆவி அபிஷேகம் பெற்று, அந்நிய பாஷை பேசி, அவர்கள் மூலமாய் பெரும் செல்வந்தர்களாய், உலகத்தின் ஐஸ்வர்யவான்களாய் உயர்த்தப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, பாக்கியவான்களாக்கப்பட்ட இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அந்த நாளிலே எப்படி இருக்கும்? ஏன்னா ஏதேன் தோட்டத்தை போல் செழிப்பாய் இருக்கிற அந்த செழிப்பெல்லாம் என்ன செய்யறது? அக்கினி ஜுவாலையினால் பற்றி சுட்டரிக்கப்படுகிறது, சாம்பலாக்கப்படுகிறது. இந்த மரமும் கல்லும், அதாவது சாதாரண கல், ரத்தின கற்கள் அல்ல, கருங்கல். கருங்கலுக்கு கூட சாம்பல் ஆகாது இல்லையா? ஒருவேளை உருகி போகலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கூழாங்கற்கள், சொறி கற்கள், மண், சிமெண்ட், மணல், இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மணலின் மேல் கட்டின வீடு நிலை நிற்காது. அந்த நாளிலே இந்த வைக்கோல், மரம், புல், இவைகளினால், இவைகளை போன்ற இந்த அற்புதங்களை தேடி ஓடுகிற, அதிசயங்களை தேடி ஓடுகிற இந்த கூட்டம் இருக்கிறதே, இதெல்லாம் சாம்பலா போயிடுங்க. அதான் அது வேறும் கொப்பும் இல்லாம போயிடும், வேறடி மண்ணும் இல்லாம சாம்பலாகி போகும். அதை புரிந்து கொள்ளுங்கள். நாளானது அதை வெளிப்படுத்தும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அது சாம்பல், அந்த அக்னியில வெந்து போகிறதெல்லாம் வேஸ்ட், நித்தியத்திற்கு உதவாது, நித்தியத்திற்கு உதவாது. அது சாம்பலாய் போகும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். எது கட்டினது நிலைத்தால்? அந்த அக்னியிலே அன்று, அந்த சூளையை போல் எரிகிற அந்த அக்னியின் நாள் பற்றி எரிகிற சூளையை போல் எரிகிற நாள், கர்த்தருடைய நாள் வருகிற போது, இந்த 1.25 வருஷம் அது பற்றி எரியும் உலகமெங்கும். அந்த பற்றி எரிகிற அக்னி வரும்போது, இங்க உங்க ஊழியக்காரர்கள் கொளுத்தி போடுற ஒரே கட்டையில கொளுத்துற அக்னி இல்ல, அக்னி இறங்குகிறது, பரலோக அக்னி இறங்கி இந்த விறகு கட்டைகளை எல்லாம் எரிக்குது. அந்த இவர்கள் எரித்து காட்டுகிற இந்த விறகு கட்டைகளை போல் இவர்களும், இவர்களை சார்ந்தவர்களும், இவர்களிடத்திலே அற்புதங்களை, அடையாளங்களை, ஆசீர்வாதங்களை, செல்வ செழிப்பின் ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை நாடி தேடி ஓடின அனைவரும் இவைகளை போல், இந்த விறகு கட்டைகளை போல் எரிந்து போவார்கள். நீங்கள் அதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அங்கே சொல்லுகிறார், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அந்த அக்னியினால் வந்து சாம்பலாய் போனால் அவனுக்கு ஒண்ணுமில்லை, அவனுக்கு கூலி இல்லை. ஒரு நிமிடம். பதினான்காம் வசனம் சொல்கிறது, 15ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். ஏன்னா அவனுக்கு கூலி இல்லை. ஏன்னா அவன் அறுவடை செய்த ஆத்துமாக்கள் எல்லாம்
அவன் அவனுக்கென்றும் அந்த ஜனங்களுடைய கூலியாக, அந்த ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவித்ததன் கூலியாக கிடைத்த காணிக்கைகளுக்கென்றும் ஊழியம் செய்தான். அவன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவில்லை. கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை, ஆத்துமாக்களை தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக ஊழியம் செய்யவில்லை. ஆனால் அவன் ஊழியம் செய்தது எதற்கென்று ஊழியம் செய்தான்? ஆத்துமாக்களை அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் இவைகளை பேசி உலகத்தின் செல்வ செழிப்பு, ஆசீர்வாதங்கள், செல்வ செழிப்பின் ஐஸ்வர்யங்கள் இவைகளுக்காக ஊழியம் செய்தான். இவைகளுக்காக அவர்களை வந்து தேடினவர்கள், சேர்ந்தவர்கள், அவர்களை தேடி வந்தவர்கள் அனைவரையும் அவன் அவர்களை தங்களை சூழவே கட்டி வைத்துக் கொண்டார்கள். ஆக இந்த ஆத்மாக்கள் அற்புதங்களை, நான் என்ன சொல்றேன் கேளுங்க, ஆசீர்வாதங்களை, உலக ஐஸ்வர்யங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை தேடி வரம் பெற்ற ஊழியக்காரர்கள், பரிசுத்த ஊழியக்காரர்கள், தீர்க்க தரிசன ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்களான ஊழியக்காரர்கள் என்று நம்பி எத்தனை பேரை பின்பற்றி எத்தனை கோடி பேர் போனார்களோ அத்தனை கோடி பேரும் இங்கே வந்து போவார்கள். ஏன்னா இவங்க அதிசயங்களை தேடி ஓடினார்கள், அங்கே போனார்கள். அதிசயங்களை தேடி, அற்புதங்களை தேடி, அடையாளங்களை தேடி, ஆசீர்வாதங்களை தேடி, உலக ஐஸ்வர்யங்களை தேடி, உலகத்தின் மேன்மைகளை தேடி, செல்வ செழிப்பை தேடி, நாடி தேடி ஓடி அவர்களை கூட சேர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வாரி கோரி காணிக்கை கொடுத்தார்கள். ஆகவே இந்த இரண்டு சாரார், அதான் எஜமானுக்கு எப்படியோ மக்களை வழி நடத்தினவனுக்கு எப்படியோ அவனால் நடத்தப்பட்டவர்களுக்கும் அப்படியே ஒன்று போல நடக்கும். அதான் இவர்கள் இந்த இது அக்னி அந்த நாளிலே சூளையை போல் எரிகிற கர்த்தருடைய நாளிலே இவைகள் அனைத்தும் வெந்து உருகி சாம்பலாய் போகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அங்க ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த பரிசுத்தவானுக்கு, அந்த வரம் பெற்ற ஊழியக்காரனுக்கு, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை வாரி இறைத்தானே அவனுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? அவனோ ரட்சிக்கப்படுவான். ஆயினும் அங்கேயும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஊழியக்காரன் ரட்சிக்கப்படுவானாங்க. நீ அதனாலதான் நிறைய பேர் கள்ள ஊழியம் செய்யறாங்களா தெரியல, எனக்கு புரியலைங்க. அதனாலதான் நிறைய பேர் நாங்க ரட்சிக்கப்பட்டுருவோமே, எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, ஜனங்களை கேடு கட்டு போனா எங்களுக்கு என்ன அப்படின்னு ஆசீர்வாதம் ஊழியம் செய்கிறாங்களா, அற்புத அடையாளங்களின் ஊழியம் செய்கிறாங்களான்னு தெரியல. இது விட்டில் பூச்சிகள் தானே, மூடர் கூட்டம் தானே, நமக்கு காணிக்கத்தானே வேணும். அவங்க கேடு கட்டு போனா எங்களுக்கு என்ன என்று ஊழியம் செய்கிறவர்கள் இவர்கள். இங்கே அப்படித்தான் எடுக்க தோணுது. அவர் சொல்லுகிறார், அவனோ ரட்சிக்கப்படுவான். ஒருவன் கட்டினது வந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனுக்கு நஷ்டம் தான் வருமே தவிர அவனுக்கு அழிவு வராது என்று தோணுது சொல்றத பார்த்தா. அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அதுவும் அந்த ரட்சிப்பு கூட, அவன் பெறுகிற ரட்சிப்பு கூட எப்படி இருக்குமா? அவனும் அக்னியில் அகப்பட்டு தப்பினவன் போல் இருப்பான். கொள்ளியை போல இருப்பான். எரிந்து மீதமாய் போன கொள்ளிக்கட்டையை போல் இருப்பான் அந்த ஊழியக்காரன். அதான் வெளிப்படுத்தின அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அவர்களுடைய முகங்கள் கருகி போகும். இந்த ஊழியக்காரங்க, அந்த கள்ள ஊழியக்காரன் இருக்கானே, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தரின் பெயரை சொல்லி பணத்துக்காகவும் காணிக்கைகளுக்காகவும் இவ்வுலக சம்பாத்தியங்களுக்காகவும் இவ்வுலக புகழுக்காகவும் மேன்மைக்காகவும் ஏழை ஆத்துமாக்களை வேட்டையாடி நரவேட்டையாடி அவர்களுடைய உழைப்பின் பலனை காணிக்கைகளாக, கைக்கூலிகளாக, நன்கொடைகளாக பெற்றுக்கொண்டு உலக கோடீஸ்வரர்களாய் வலம் வருகிறார்களே, இவர்கள் சம்பாதித்து காணிக்கை வாங்கி சம்பாதித்த அனைத்து சம்பாத்தியங்களும் சாம்பலாய் போகும். இவர்களுடைய முகங்களும் கருகி போகும். அதான் சொல்லுகிறார் இங்கே. அவர்களும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருப்பார்கள். ரட்சிக்கப்படுவான். அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்குமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியங்களை குறித்த அக்கினி படமிடுதல்.
அந்த ஊழியக்காரர்களை பின்பற்றி சென்று அவர்களுக்கு காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதங்களை வாங்கி கட்டிக்கொண்டு வெறும் வாய் வார்த்தைகளினால் நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ மறுபடி பிறந்தவன், நீ ஆவி அபிஷேகம் பெற்றவன், நீ பரிசுத்தவான்களின் சபையிலே வந்திருக்கிறாய், நீ கர்த்தருக்கு அதிகமாய் காணிக்கை கொடுக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இந்த இந்த வெறும் வார்த்தைகள் தான் இவர்களுக்கு பிரதிபலனாக கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள், இந்த தீய நடத்தைகளை விட்டு விலகுங்கள், சத்தியத்தின்படி வாழ பழகுங்கள். பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமாகி ஒரு நாள் அவருடைய யுத்த சேனையோடு வருகிறார். வருகிற நாளிலே நெரிஞ்சில்களும் புல் பூண்டுகளும் செழிப்புள்ள அனைத்தும், உலகத்தின் செழிப்பின் ஐஸ்வர்யங்களை சம்பாதித்துக் கொண்ட அனைவரும், உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று பாக்கியவான்களாய் மிதந்து கொண்டிருக்கிற மேன்மை தங்கிய மக்கள் அனைவரும் சாம்பலாக்கப்படுவார்கள். அந்த நாளிலே உங்களுடைய ஆத்மா பொன்னும் வெள்ளியும் இரத்தின கற்களுமாக இருந்தால் பிழைப்பீர்கள். உங்கள் ஆத்மா பொன்னும் வெள்ளியும் இரத்தின கற்களுமாக வெண்கலமும் செம்புமாக இருக்கவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். புல்லும் வைக்கோலும் வெறும் சாதாரண மண் கற்களும் புல்லும் வைக்கோலுமாக இருந்தால், மரமாக இருந்தால் சாம்பலாய் போவீர்கள். உன் ஆத்துமா வெள்ளியை போல, பொன்னை போல, வெண்கலத்தை போல, செம்பை போல உருக்கி அக்கினி குகையிலே உருக்கி புடமிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதையே அவர் கூறுகிறார். தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் நிருபங்களிலும் அதையே அவர் சுட்டிக்காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் ஆத்மா தன்மை கொண்டதாக இருக்கிறது. இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களாகிய மரம், புல், வைக்கோல் இவை போன்றதாக இருக்கிறதா? இல்லை உன் ஆத்மா புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியை போல் இருக்கிறதா? இல்லென்றால் உன் ஜீவாத்மா புடமிடப்பட்ட 7 தரம் அக்கினி குகையிலே உருக்கி கரைகள் திரைகள் அற்ற களிம்புகள் இல்லாத புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியாக, சுத்த பொன்னாக இருக்கிறதா? சுத்த வெண்கலமாக அக்கினியிலே புடமிடப்பட்டு பளபளவென்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிற வெண்கலம் போல் இருக்கிறதா? இல்லை செம்பை போல் இருக்கிறதா? அதை கரை படிந்த, பாசி பிடித்த, களிம்பு பிடித்த, பச்சையான களிம்பு பிடித்த செம்பு கம்பியை போல், அதாவது செம்பு பாத்திரத்தை போல் இருக்கிறதா? இப்படி நீ பொன்னாக, வெள்ளியாக, செம்பாக, வெண்கலமாக, கரை பிடித்த, களிம்பு பிடித்த வெண்கல பாத்திரமாக, செம்பு பாத்திரமாக, தங்க பாத்திரமாக, வெள்ளி பாத்திரமாக இருக்கிறாய் என்றால் உன்னை புடமிடுவதற்கு நீ உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தரனை புடமிட்டு உபத்திரவத்தின் குகையிலே புடமிட்டு, அக்கினி குகையிலே புடமிட்டு உருக்கி சுத்த பொன்னாக, சுத்த வெள்ளியாக, சுத்த வெண்கலமாக, சுத்த செம்பாக மாற்றுவார். படித்துப்பார். இல்லை என்றால் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரையான வசனங்களை படித்து பாருங்கள். நான் உங்களை வெள்ளியும் செம்பும் கரை படித்த களிம்பு படிந்த, கரையும் களிம்பு படிந்த வெள்ளியும் செம்பும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் தகரமும் ஈயமுமான உங்களை நான் அக்கினி குகையிலே சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை வசனங்கள். நான் ஏற்கனவே விளக்குனது தான் இது. அதனால இந்த வசனங்களை படித்து உங்களுக்கு சுட்டி காட்டி விட்டு விடுகிறேன். ஆதலால் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன், அதோ உபத்திரவத்தின் குகைக்குள் சேர்ப்பேன். எருசலேம் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லையா? நாலாபுரமும் யுத்தம், உபத்திரவத்தின் குகையாக இருக்கிறது. உபத்திரவத்தின் குகையாகிய எருசலேமுக்குள் சேர்ப்பேன், உங்களை அக்கினியிலே புடமிடுவேன் என்று சொல்லுகிறார். வெள்ளியையும் பொன்னையும், வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல்
நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து இருக்குவேன். அந்த சூளையை போல் எரிகிற கர்த்தருடைய பட்சிக்கிற அக்கினியின் நாள், அந்த அவருடைய உக்கிர கோபத்தின் அக்கினியினால் உங்களை உருக்குவேன் என்று சொல்கிறார். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன், அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். சூளையை போல் எரிகிற நாள், அக்கினி சூளையை போல் எரிகிற கர்த்தருடைய நாளிலே நீங்கள் அதற்குள்ளே கூட்டி சேர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குகைக்குள் வெள்ளி உருகுமா போல் நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை, என் கோபத்தை, கோபத்தின் உக்கிரத்தை, கடும் கோபத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள். அந்த கடும் கோபத்தின் நாளுக்கு நீங்கள் இரையாக வேண்டுமா? இப்பொழுது மனம் திரும்புங்கள். பாவ அக்கிரமங்களை விட்டும் இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களை விட்டும் அழிந்து போகிறது, சாம்பலாக்கப்படுவதற்கு எதுவான இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்களை விட்டும் விலகி உங்கள் ஜீவாத்துமா வெள்ளியை போல, பொன்னை போல, வெண்கலம் போல, செம்பை போல புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதற்காக இப்பொழுதே உங்களை கர்த்தரின் கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். இல்லை என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தகரமும் ஈயமும் அக்னி குகையிலே உருக்கி ஒன்றுமில்லாமல் பொடிந்து சாம்பலாய், உருகி சாம்பலாய், எரிந்து சாம்பலாய் போவது போல் மரமும் புல்லும் வைக்கோலும் எரிந்து சாம்பலாய் போவது போல் உங்கள் ஆத்துமாக்களும் எரிந்து சாம்பலாக்கப்பட வேண்டுமா என்பதை உங்கள் ஆசீர்வாதங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற உலக ஐஸ்வர்யங்கள், உலக மேன்மைகள், உலக சம்பத்துக்கள், உலக ஆசீர்வாதங்கள், உலக பாக்கியங்கள், உலக மேன்மைகள், நீங்கள் பெற்றிருக்கிற பட்டம் பதவிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாய், வைக்கோலை போல், புல்லை போல், மரத்தை போல், ஈயம் உருகி போவது போல், உருகி எரிந்து சாம்பலாய் போவது போல், தகரம் எரிந்து பொடிந்து சாம்பலாய் போவது போல் உங்கள் ஜீவாத்மா தகர்ந்து போக வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். பாவ அக்கிரமங்களை விட்டு விலகுங்கள். உலகத்தின் ஆசாபாச இச்சைகளை விட்டு, பண ஆசை, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, சம்பாத்திய இச்சைகளை விட்டு விலகுங்கள். கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய நாள் எரிகிற அக்னி சிலுவையை போல் உங்கள் நடுவில் வந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். கர்த்தர் வருகிறார். ஆமென்.